வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமானது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இதில் எங்கே பிரவேசிக்கிறது? Who will not enter into the city of New Jerusalem? எருசலேமுக்குள் யாரெல்லாம் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தீட்டுள்ளவைகள் பிரவேசிக்க முடியாது, அருவருப்பானவைகள் பிரவேசிக்க முடியாது, பொய்யை நடப்பிக்கிறவர்கள் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது, தீட்டுள்ளது. எதெல்லாம் தீட்டு என்று நாம் பார்ப்போம். லேவியராகமம் 13:3-44. குஷ்டரோகி தீட்டுள்ளவன். ஆசாரியன் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் மற்ற சரீரத்தை பார்க்கிலும் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். 44ஆம் வசனத்தில் அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். மார்க்கு 7:15. அதில் என்ன வாசிக்கிறோம்னா 13 கெட்ட காரியங்கள், 13 evil things will be defileth the heart. 13 evil things defileth the heart என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 7:21-23 வரைக்கும். மனுஷனுக்குள்ளே இருந்தது புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். So the bitterness in the heart defileth. நான்காவதாக லேவியராகமம் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இதெல்லாம் தீட்டுப்படுகிற காரியங்கள். ஐந்தாவது, ஆதியாகமம் 49:4. மாம்சத்தினால் தீட்டுப்படுதல். ரூபனை பற்றி நாம் வாசிக்கும்போது, தண்ணீரை போல் தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என்று வாசிக்கிறோம். இதுதான் மாம்சத்தினால தீட்டுப்படுறது. யூதா 23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆறாவது, நரகலான விக்கிரகங்கள். எசேக்கியேல் 20:7. உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். சங்கீதம் 106:38. அவர்கள் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது என்று வாசிக்கிறோம். இதில் தீட்டுப்படுறதுல தன்னைத்தான் தீட்டுப்படுத்துதல். அதுக்கு தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இது தன்னைத்தான் நாமே தீட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதற்கு தானியேல் ஒரு நல்ல உதாரணம். அடுத்தது யோசேப்பு. அவன் பிறரால் தீட்டுப்படாதபடி தன்னை காத்து கொண்டான். அந்த போத்திபாவின் மனைவி அவனை தீட்டுப்பட செய்யும்படி எவ்வளோ பிரயாசப்பட்டாள், ஆனால் அவன் தீட்டுப்படவில்லை, தன்னை காத்து கொண்டான். அடுத்தது போவாஸ்.
பிறரை தீட்டுப்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிருந்தான். ரூத்தை அவன் தீட்டுப்படுத்தவில்லை என்று வாசிக்கிறோம். அதனால நம்மை நாமே தீட்டுப்படுத்தக்கூடாது, நாம் பிறரால் தீட்டுப்படுவதற்கு அனுமதிக்க கூடாது, பிறரை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் எது பிரவேசிக்க கூடாதுன்னா அருவருப்பானவைகள் எவைகள் என்று பார்ப்போம். 1. அருவருப்பான கிரியை. வெளிப்படுத்தின விசேஷம் 17:4-5. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு வேசித்தனமான அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். அவ வேசித்தனமான அருவருப்புகள், அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். மேலும் 5ஆம் வசனத்துல ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அந்த ஸ்திரீ நெற்றியில என்ன இருந்துச்சான்? பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று இருந்திருக்குது. வெளிப்படுத்தின 18:2 மகாபாபிலோன் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளின் கூடுமாயிற்று என்று வாசிக்கிறோம். வேசித்தனம் ஒரு அருவருப்பு. 3வது உபாகமம் 22:5 புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக உபாகமம் 23:18 வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் அந்த பொருத்தனை நாளாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வாசிக்கிறோம். வேசி பணம் அதுவும் வரக்கூடாது, நாயின் கிரயம் அந்த காசும் ஆலயத்துக்கு காணிக்கையாக கொடுங்க, அதெல்லாம் அருவருப்பானவைகள் என்று சொல்கிறார். அதே போல புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் அணியக்கூடாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் அணியக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். உபாகமம் 25:15-16 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதான் வியாபாரம் செய்யும் போது அதில் எப்படி இருக்கணும்? சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற படியும் காணப்பட வேண்டும். இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடாது என்று, அநியாயம் செய்தால் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அடுத்தது லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அதான் வேதபாரக பரிசேயர் இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? மனுஷன் முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுகிறார்கள், ஆனால் கர்த்தர் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே அது மேன்மையாக காணப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பானது என்று நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக்க கடவோம். இப்படிப்பட்ட தீட்டுகள் அருவருப்பானவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளி தேவ பயத்தோட பூர்ணமாக ஜீவிக்க வேண்டும், பூர்ணமாக கடவோம். மூணாவது காரியம் யார் பிரவேசிக்க முடியாது? பொய்யர்கள். those who speak lie. பொய்யான கிரியைகள் என்னவென்று பார்ப்போம். 7 விதமான பொய்யர்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது கேடுள்ள நாவு. நீதிமொழிகள் 17:4 துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். இப்போ கேடுள்ள நாவுக்கு
செவி கொடுத்தோம்னா நம்ம பொய்யன். ரெண்டாவது, நீதிமொழிகள் 30:6, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். வசனத்தோட ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது, கூட்டினால் நாம் பொய்யர். மூன்றாவது, யோவான் 8:44, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், ஆகனபடியினால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான். இல்லாதவைகளை பேசக்கூடாது. அது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் தான் பேச வேண்டும். அப்போ பிசாசானவனா என்ன செய்வான்? தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அதனால இந்த பொய்யராக நாம் காணப்படக்கூடாது. அடுத்தது 1 யோவான் 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கேன்னு சொல்லி நம்ம கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் நாம் பொய்யர். அடுத்தது 1 யோவான் 2:22, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. We are denying Jesus by our deeds. தேவ சித்தத்துக்கு விரோதமாக நாம் செய்தோமானால் நாம் தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். நம்முடைய கிரியைகள் தேவ சித்தத்துக்கு மாறாக காணப்பட்டால் நாம் தான் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறோம். அதனால அந்த தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் எதையும் செய்யக்கூடாது, அப்பொழுது நாம் பொய்யராவோம். அதனால இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது 1 யோவான் 6:20, 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால சகோதரனிடத்தில் நமக்கு இருக்கிற கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? ஆகினால நம்ம யாரு? பொய்யன். அதனால சகோதரன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், நாம் சகோதரரை பகைத்தால் நாம் பொய்யராவோம். அடுத்தது 7வதாக 1 தீமோத்தேயு 4:1-3, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அதனால ஆவியான வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு கடைசி காலத்துல இதுதான் நடக்கும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிற காலம் இது. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை காண்பாரோ என்று நாம் வாசிக்கிறோம். அதனால விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடைய அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல. அதனால வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நம்ம செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் விசுவாசத்தை இறுதி மட்டும் மரண பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பொய்யர் என்று அழைக்கப்படுவோம். அந்த பொய்யரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது என்று நாம் வாசிக்கிறோம். அதனால ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும்படியாக நாம் இவைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும். எது? தீட்டுப்படக்கூடாது, அருவருப்பானவைகள் ஒன்றும் காணப்படக்கூடாது, பொய்யராக இருக்கக்கூடாது. தேவன் தாமே நம்முடைய பரிசுத்தத்தை பயத்தோடு காத்து கொண்டு அவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்க கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
வாழ்வெல்லாம் கனி தந்து செழித்திருப்பான். நீரோடை அருகினில் கரு போலவே வாழ்வெல்லாம் கனி தந்து செழித்திருப்பான். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பான், அதைப் பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பான், அதைப் பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார், சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவார். நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார், சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவான். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் இருப்போன் வாழ்வடைவான், அவன் செய்